கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி அருகே இளைஞர் ஒருவரை கொடூரமாக தாக்கப்பட்ட வீடியோ வெளியான நிலையில் இருதரப்பு மோதலாகி பதற்றமான சூழல் காணப்படுகிறது. இது குறித்த கள விவரங்களை செய்தியாளர் தேவநாதன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் தேவநாதன், இந்த சம்பவத்தினுடைய முழு பின்னணி என்ன? அங்க இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி அருகே உள்ள அம்பலவாணன்பேட்டை பகுதியைச் சேர்ந்த முருகவேல் என்பவர் சம்பவத்தன்று தனது வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது அங்கிருந்த கோவில் அருகே 4 பேர் அமர்ந்து மது அருந்திருக்கிறார்கள். அவர்களை தட்டி கேட்ட முருகவேல் அவர்களை கண்டித்து அங்கிருந்து அனுப்பியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த இளைஞர்கள் 15 பேர் கும்பலுடன் சென்று அம்பலவாணன்பேட்டையில் உள்ள முருகவேல் வீட்டிற்குள் புகுந்து அவரை கடுமையாக தாக்குகிறார்கள். இதில் முருகவேலும் எதிர்த்து தாக்கியுள்ளார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து முருகவேலை வீட்டில் இருந்து வெளியில் அழைத்து வந்து கடுமையாக தாக்கி ரத்தம் சொட்ட அவரை 200 மீட்டர் தொலைவிற்கு அவர்கள் இழுத்துச் செல்கின்றனர். இந்த வீடியோவானது நேற்று வெளியான நிலையில கடலூர் மாவட்டத்தில் ஒரு பதட்டமான சூழல் இதன் காரணமாக ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா இரு தரப்பினர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் பார்த்தோம் அப்படின்னா முருகவேல் உள்ளிட்ட 4 பேரை கைது செய்தார்கள். இதற்கு முருகவேல் கடுமையாக தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்டார். அவரை ஏன் கைது செய்தீர்கள்? மேலும் இந்த சம்பவத்தில் 15க்கும் மேற்பட்டோர் தொடர்பு இருந்த போது 3 பேரை மட்டுமே கைது செய்திருக்கிறீர்கள். அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி காவல் நிலையத்தை முற்றுகையிட பாட்டாளி மக்கள் கட்சியினர் வந்தனர். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் சன் முத்துகிருஷ்ணன் தலைமையில் அவர்கள் வந்தபோது போலீசார் அவர்களை அங்கு தடுத்து நிறுத்தினர். குள்ளஞ்சாவடி காவல் நிலையம் அருகிலேயே அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்துச் சென்றார். காவல் நிலையத்திற்குள்ளேயே வைத்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. பேச்சுவார்த்தையின் போது அவர்கள் 16 பேர் கொண்ட பட்டியலை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் வழங்கி இவர்கள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும், மேலும் முருகவேலை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர். இவர்கள் அனைவரும் கைது செய்வதற்கு ஓரிரு நாள் கால அவகாசம் தேவை என காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்தார். இதனிடையே பார்த்தோம் அப்படின்னா இந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும் போதே அப்பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் குள்ளஞ்சாவடி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு கோஷம் எழுப்பினார்கள். உடனடியாக பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டதால் 500க்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் வஜ்ரா வாகனமும் இந்த இடத்திற்கு கொண்டு வரப்பட்டு பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டது. காவல்துறை கண்காணிப்பாளர் கண்டிப்பாக இதில் குற்றம் புரிந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததன் பேரில் தற்பொழுது இந்த போராட்டமானது கைவிடப்பட்டிருக்கிறது. நன்றி தேவநாதன், உங்களுடைய கள விவரங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.